அல்லேலூயா. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். இந்த வாரம் பார்க்கிறோம், மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். என்ன செய்தார்கள்? ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்? மோசேயும் ஆரோனும் என்ன செய்தார்கள்? புரியல. எகிப்துக்கு போக சொன்னார்கள். அப்புறம் அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேயை அழைத்தார். எதற்கு அழைத்தார்? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக அழைத்தார். ஆனால் மோசே என்ன செஞ்சான்? நான் வரமாட்டேன் என்று சொன்னான். என்ன சொன்னான்? நான் வரமாட்டேன், நான் மந்தனாவும் திக்குவாயும் உள்ளவனாய் இருக்கிறேன், அதனால நான் வரல, எனக்கு பதில் வேற யாராவது அனுப்புன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? விடவில்லை. ஏன் விடல? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 400 வருஷம் அடிமைத்தனமாய் இருப்பார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார். அது முடிந்த உடனே அங்கிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக வேண்டும். விடுதலையாக்கி கொண்டு வர ஒரு மேய்ப்பன், ஒரு தலைவன் வேண்டும். அதற்காக ஆண்டவர் மோசேயை பிறக்க வைத்தார். அல்லேலூயா. யாரை பிறக்க வச்சாரு? மோசேயை பிறக்க வைத்தார். அவன் பிறக்கிற சூழ்நிலையில பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான். என்ன கட்டளையிட்டு இருந்தான்? பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் கொன்று என்ன செய்யுங்க? நைல் நதியில போட்டு விடுங்கள் என்று சொல்லி இருந்தான். அதே போல பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் என்ன செஞ்சாங்க? கொலை செய்து ஆற்றிலே போட்டார்கள். ஆனால் மோசேயை மாத்திரடைய தாய் என்ன பண்ணாங்க? 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். 3 மாதமா 4 மாதமா? 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒளித்து வைக்க முடியாது என்று அறிந்து அவனை ஒரு நாணல் பெட்டியிலே கொண்டு போய் ஆற்றிலே விட்டு விட்டார். அப்பொழுது குளிக்க வந்த பார்வோனுடைய குமாரத்தி அதை பார்த்து எடுத்து செஞ்சா, அதில் இரக்கம் வைத்து அது செஞ்சா, இதை பால் கொடுக்க யாராவது இருக்கிறாளா என்று பார்க்கும்போது அந்த பெற்ற மோசையின் தாயிடம் கொடுத்தாங்க. இதை எனக்காக வளர்த்திடு, நான் ஒன்று செய்றேன், சம்பளம் தருகிறேன் சொன்னார்கள். அல்லேலூயா. அவனும் தாயிடத்திலே வளர்ந்தான். கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே மோசே என்ன செஞ்சாங்க? அந்த பார்வோனுடைய குமார்த்திகையில ஒப்படைக்கப்பட்டது. இப்போ பார்வோனுடைய அரண்மனையில ஏறக்குரிய 40 வயது வரை என்ன செய்றான்? அவன் வசிக்கிறான், வாழ்கிறான். அல்லேலூயா. ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய பிளான் என்னன்னா, இந்த மோசே பிறக்க வேண்டும். மோசேக்கு என்னுடைய எல்லா, அதாவது ஒரு அரசாங்கத்துடைய எல்லா சட்ட நுணுக்கங்களும் செய்யணும், தெரியணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணும். ஒரு ஜனங்களை வழிநடத்த அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே 40 வருடங்கள் செஞ்சாரே வைத்தார். அல்லேலூயா. பின்பு 40 வருடங்கள் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். எதற்காக? ஆடுகளை மேய்க்கணும். ஒரு மேய்ப்பனுக்குரிய தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக வனாந்தரத்துக்கு மோசையை அனுப்பினார். இங்க 40 வருஷம் அரண்மனையில் இருந்து எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டான். அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லுகிறது, அந்த 40 வருஷம் அந்த அரண்மனையில் என்ன செய்தானாம்? வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அல்லேலூயா. 40 வருஷம் எகிப்திலே அரண்மனையிலே என்ன செஞ்சான்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இந்த மோசே மாறினான். பின்பு 40 வருஷம் வனாந்தரத்துக்கு அனுப்பின உடனே அவன் நாடுகளை மேய்த்து திக்குவாய மாறி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நடத்துதலே ஒரு வித்தியாசமானது.
பின்பு அந்த வனாந்தரத்திலே 40 வருஷம் கழித்து, அரண்மனையில 40 வருஷம், வனாந்தரத்துல 40 வருஷம். இப்ப 80 வயதிலே ஆண்டவர் முட்செடியின் நடுவிலே தரிசனமாகி மோசே அழைத்து, எகிப்துக்கு போய் என் ஜனங்கள் என்ன செய், விடுதலை ஆக்கி கொண்டு வா என்று சொன்னார். இவன் இப்ப வனாந்திரத்தில் பழக்கப்பட்டபடியினாலும் அங்கு ஏற்கனவே எகிப்திலே பார்வோனுக்கு பயந்துதான் வனாந்திரத்துக்கு ஓடி போனான். ஒரு கொலையை செய்ததுனாலே அவன் பார்வோனுக்கு பயந்து செஞ்சான், வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டான். ஆக்கினால அவன் வரமாட்டேன் என்ன செஞ்சான், அடம் பிடித்தான். ஆனால் ஆண்டவர் என்னை விடாமல் என்ன செஞ்சாரு, காரியங்களை சொன்னா, இல்ல நீ வா, நீ பேச வேண்டியது என்ன செய்யறேன், நீ வான்னு சொன்னா அவனை செய்யறான், ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வரான். கடைசியிலே ஆண்டவர் கோபம் கொண்டு, உடைய அண்ணன் ஆரோன் என்ன செய்யறான், உனக்கு வாயா இருப்பான், நீ போய் சொல்ல வேண்டிய சொல்ல அவனை செய்வான், பேசுவான் என்று சொல்லி ஆரோனை சேர்த்து என்ன செஞ்சாரு, இப்போ அனுப்பினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன சொன்னார் ஆண்டவரே, நீ நேரா பார்வோன்ட்டு போய் என் ஜனங்களை என்ன செய்யுங்க, ஆராதிக்க அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனிட்ட போய் சொல்ல சொன்னார். இதுதான் இங்க வாசிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். என்ன செய்தார்கள்? பார்வோனிடத்துல போய் என் ஜனங்களை விடுதலையாக்கு என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னார். அதை வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க, 7 வாசிங்க. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தான். அல்லேலூயா. மோசேக்கு 80 வயசு, ஆரோனுக்கு, அப்ப மோசேக்கு ஆரோனுக்கு 3 வயசு வித்தியாசம். ஆரோன் 3 வயசு பெரியவன், மோசே 3 வயது சிறியவன். அல்லேலூயா. இப்போ அந்த பார்வோன்ட போய் பேசும்போது பார்வோன் என்ன தெரியுமா சொல்லுகிறான், வாசியுங்கள், 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியே, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அல்லேலூயா. அதாவது கர்த்தரை அறியாத ஒரு ராஜா சொல்றான், அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்லுகிற ஒரு பார்வோன். இந்த பார்வோனிடத்துல போய் தான் என்ன செய்யறாங்க, சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார். இப்போ இவர்கள் தைரியமா என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட்ல பயந்தாங்க, ஆண்டவர் செஞ்சாரு, கண்டிப்பா போய் தான் அவனு சொன்ன செஞ்சாரு. இப்ப 2 பேரும் போய் முன்னாடி நிக்கிறாங்க, பார்வோனுக்கு முன்னாடி. அல்லேலூயா. இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? அல்லேலூயா. என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு தெரியாது. அது தெரிஞ்சா நாங்க இப்படி இருக்க மாட்டோம். ஒருத்தர் 2 பேர் தான் தெரியுது, மீதி பேர் என்ன செய்யல, தெரியல. மத்தேயு கடைசி அதிகாரம், ஆகையால் நீங்கள் போய் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அல்லேலூயா. என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் சொல்லுங்க. மார்க்ல கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்க, வாசிங்க. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க சொல்றாரு, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க. இப்போ மோசேயும் ஆரோனும் கர்த்தரிட்ட கட்டளையின்படி செய்தார்கள். நீங்களும் நானும் கர்த்தர்கிட்ட இந்த கட்டளையின்படி செய்கிறோமா? சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறோமா?
அதாவது அவர்களையாவது ராஜாவுக்கு முன்னாடி சொன்னார். எகிப்து ராஜா நினைச்சா உடனே செய்யலாம், கொலை செய்யலாம். பவுலை பார்த்து சொன்னார், நீ புறஜாதிகளுக்கும் ராஜாவுக்கும் என்ன செய்யணும்? அன்னை கேட்கிறார், ஆண்டவரே பொல்லாத மனுஷனாகிய பவுல் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் நாமத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரு? அவன் புற ஜாதிகளுக்கு போய் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு பட்டணத்துக்காய் போய் சுவிசேஷம் அறிவித்தான். அல்லேலூயா. கலாத்தியா பட்டணத்துக்கு போனான், கொரிந்திய பட்டணத்துக்கு போனான், ரோமாபுரிக்கு போனான், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனான், பிலிப்பு பட்டணத்துக்கு போனான், கொலோசைய பட்டணத்துக்கு போனான். ஒவ்வொரு பட்டணத்துக்காய் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனான். ஒவ்வொரு பட்டணமாய் சென்று சபைகளை ஸ்தாபித்து என்ன பண்ணான்? சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாக்கள் முன்பாக அகரிப்பா ராஜாவுக்கு முன்பாக இருந்து சாட்சி கொடுத்தான். பெலிஸ்து ராஜாவுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். பெஸ்து ராஜாவுக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். ராயருக்கு முன்பாகவும் போய் சாட்சி கொடுத்தான். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது 1 பேதுரு அழகா சொல்லுகிறது, அழைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் நாம் இருக்கிறோம். இது தெரியவில்லை, இது புரியவில்லை. ஆகையினாலே நாம் என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துட்டு சும்மா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய கட்டளை என்ன? சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷம் பிரசங்கிங்க. அதை இன்னொரு விதமா எடுத்துக்கொள்வோமானால், இந்த எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். யாரு? பார்வோன். அவங்க போய் என்ன செய்றாங்க? ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி. நாம இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. சுவிசேஷன் ஒளி அவருடைய கண்களுக்குள்ள பிரகாசிக்காதபடி வாசிங்க. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியாக அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த பிரபஞ்சத்தின் தேவனாய்க்கிற பிசாச என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு அவனை கட்டி என் ஜனங்களை அங்க அவன் கையிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நாம என்ன செய்யணும்? 1. 2வது என்ன செய்யணும்? நாம் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கணும். பிசாசை கடிந்து கொண்டு, அவளை கட்டி வைத்திருக்கிற பிசாசை கடிந்து கொண்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எதுவுமே புரியுது? நாங்க ஜெபமும் பண்ண மாட்டோம், சுவிசேஷமும் அறிவிக்க மாட்டோம். ஆனா நாங்க மட்டும் என்ன செய்யணும்? நல்லா இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படிதானே? தினந்தோறும் வீடுகளில் 1 மணி நேரம் ஜெபினாலும் ஜெபிக்கிறது இல்லை. சபையில வாரத்துல 1 மணி நேரமா வந்து ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஆண்டுடைய கட்டளையை நாம் நிறைவேற்ற முடியும்? எப்படி சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்ல முடியும்? எப்படி பிசாசை மேற்கொண்டு ஜனங்களை உடனே விடுதலையாக்கி கொண்டு வர முடியும்? எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சுக்க ஒரு அலையில சொல்லும் பார்க்கலாம். நாங்க இனி அப்படி செய்வோன்னு சொன்ன அலையில சொல்லும் பார்க்கலாம். எப்படிங்க இதெல்லாம் புரியுது? ஆனா செய்ய மாட்டோம்.
சொல்லுங்க. புரியுது, ஆனா என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். வேதம் சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக தேவனை அறிக்கையிடாதவனை, இயேசுவை அறிக்கையிடாதவனை நானும் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டேன், அறிக்கையிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவியாதிருந்தால் எனக்கு இது புரியுதா? யாருக்கும் புரியல. புரியுதா? புரியுதுன்னு சொல்லி அல்லையே சொன்ன, அடுத்து செய்வீங்களான்னு சொன்னா சொல்ல மாட்டீங்களா? அதால தானே செய்வீங்களா? சுவிசேஷம் அறிவிப்பீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்ததே அதற்காகத்தாங்க. 1 அவரை ஆராதிக்க, 2 ஜனங்களுக்காக ஜெபிக்க, 3 அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. நீ கனி கொடுக்கிற மரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் செய்றாரே எதிர்பார்க்கிறார். நீ கனி கொடாவிட்டால் என்ன செய்வார் ஆண்டவர்? அல்லேலூயா. இங்கு மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாய் நின்று கொண்டு சவால் விட்டார்கள். எதுவரை சவால் விட்டார்கள்? எதுவரை சவால் விட்டார்கள்? பார்வோன் இவர்களை கூப்பிட்டு உன் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிற வரை அவர்கள் என்ன செஞ்சாங்க? போய் நின்றார்கள். அல்லேலூயா. 10 வாதையை, ஒவ்வொரு வாதையை அனுப்பும் போதும் செய்றான், வேண்டிக்கிங்கன்னு சொல்றான். அது சரியான செய்றான், மீண்டுமாய் பார்வோன் கடினப்படுத்தினான். 10வது வாதை தலைச்சேன் பிள்ளைகளை சங்காரமானது. உடனே இப்ப அடைச்சி எல்லாரையும் அடைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு மனுஷனை போய் சுவிசேஷம் சொன்னா எது வரைக்கும் சொல்லணும்னா, நான் 1 நாள் சொன்னேங்க, 2 நாள் சொன்னேங்க, கேட்கல, அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற வரை நான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? ஒரு மனுஷனை எய்ம் பண்ணி நாம சொந்தமோ நண்பரோ அக்கம் பக்கத்து வீடோ யாரையோ எய்ம் பண்ணி அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் வரை நாம் சுவிசேஷம். நாம் அவளுக்கு தீமை செய்யவில்லை, நன்மை செய்கிறோம். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு புரியவில்லை. நாம் சுவிசேஷம் சொல்லுவது ஒருவரையும் கெடுப்பதற்கல்ல, அவர்களை வாழ வைப்பதற்காக. இந்த பூமியிலும் நன்றாய் இருப்பார்கள், மரித்தாலும் பரலோகத்திலே இருப்பார்கள். அல்லேலூயா. நீ சுவிசேஷம் சொல்லாவிட்டால், வேதம் சொல்லுது, நான் சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அவளை எப்படி விசுவாசிப்பார்? கேட்காவிட்டால் அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்? நீங்க அறிவிச்சாதானே அவங்க கேட்பாங்க, கேட்டாதானே மனம் திரும்புவாங்க, மனம் திரும்பினால் தானே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. நேற்று நான் ஒரு மெசேஜ் கேட்டுக்கொண்டிருந்தேன். கிருபாசன சபையுடைய பாஸ்டர் அன்புதாஸ் கர்த்தருக்குள்ள மறித்து விட்டார். அவருடைய மெசேஜ் போட்டிருந்தாங்க, யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப சொன்னார், தந்தை பெர்க்மான் ஐயா மனம் திரும்புவதற்கு நான் கேட்ட 5 கேள்விகள் தான் காரணம் சொன்னார். அல்லேலூயா. என்னப்பா இது? பெர்க்மான் ஐயா அவர் ரோமன் கத்தோலிக்கில் இருக்கும்போது அவர் இருந்த அந்த ஊர் பேர் சொன்னார், சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஊர்ல அவரை நைட் பிரேயர் வைப்பாரு, அந்த மாதா கோயில்ல. இவங்க பாஸ்டருங்க 4-5 பேர் இவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிருக்கும்போது அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றீங்களே, மரித்தவர்களுக்கு வேண்டிக் கொள்ள சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கா? அல்லேலூயா. அப்படி சொல்லி ஒரு 5 கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். கேட்டதுக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துல அவர் செபத்துக்கு வந்து ஊழிய ஆரம்பித்து அவர் ஆண்டோடைய பிள்ளையா மாறி ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி அவருடைய சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. 5 காரியங்கள் சொன்னாரு. 1 ஞாபகம் இருக்கு, இந்த 4 எனக்கு என்ன செய்யல, உடனே ஞாபகத்து வரல. ஞாபகம் வந்தா ஈவினிங்ல கூட சொல்றேன். அல்லேலூயா.
கொஞ்சம் சவுண்டு இதாகும், எக்கோ வர மாதிரி. அல்லேலூயா. இன்று காலையில ஒரு ரோமன் கத்தருடைய அந்த கன்னியாஸ்திரி பிரசங்கிக்கிறாங்க. அவங்க பிரசங்கும் போது சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் தொழுகை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு என்கிட்ட கேட்டாரு, நீங்க 10 கட்டளைகளை படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. அல்லேலூயா. தெரியுமே, 10 கட்டளை எனக்கு தெரியுமே. அதுல முதல் கட்டளை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியுமே, என்னை என்று வேற தேவர்கள் இல்லையே. அப்போ உன்னை என்று வேற தேவர்கள் இல்லைன்னு சொன்னா, அப்போ நீங்க சூசையப்பர், ராயப்பர் இவர்களை செய்றீங்க, இவர்களை வணங்குறீங்களே, ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்கு பூஜை வைப்பாங்களாம் ரோமன் கத்தோலிக்கர். இவருக்கெல்லாம் பூஜை வச்சீங்களே, உங்களுக்காக பலியான இயேசுவுக்கு ஒரு நாளாவது பூஜை வச்சீங்களான்னு கேட்டார். அல்லேலூயா. அந்த கேட்ட அந்த வார்த்தை தான் அவளை யோசிக்க வைத்துதான். சொல்றா, நீங்க பைபிள் படிப்பீங்களான்னு. எங்களுக்கு பைபிள் படிக்க என்ன கிடையாது, அவருடைய கற்றுக் கொடுக்கவில்லை. ரோமனுக்கு பைபிள் செய்யமாட்டாங்களா, படிக்க அவருடைய பாதிரியுடைய கருத்துல மட்டும் தான் பைபிள் இருக்குமா, மற்ற யாரும் என்ன செய்யக்கூடாது பைபிள். அல்லேலூயா. அவருக்கு சில கேள்வி கேட்ட உடனே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு, இப்ப ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இப்போ ஆண்டுடைய ஊழியத்தை செய்து ஆண்டுடைய பிரசங்கத்தை பண்ண முடியிருக்கிறார். வேணா அந்த வீடியோனா அனுப்பி வைக்கிறேன், எல்ட்ரோய் குரூப்ல பாருங்க. ஏன் சொல்றா, ஒரு மனுஷன் தான் போற அந்த வழியிலே போயிட்டு இருப்பான். அவனுக்குள்ள உண்மையை விதைக்கும் போது அவன் யோசிக்க ஆரம்பித்தான், ஆனால் உண்மை தெய்வத்தை பற்றி கொள்ளுவான். அல்லேலூயா. நேற்று இன்னொரு மெசேஜ் கேட்டிருந்தேன், பக்ரீத் பண்டிகை குறிச்சு. ஒரு அருமையான பாஸ்டர் அவர் சொன்ன சாட்சி கொடுத்தார். ஒருத்தங்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடி கொண்டு இருந்தார். அப்போ நீ போய் அந்த ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவரே, நான் போய் எங்க அவங்ககிட்ட சொன்ன என் கழுத்தை வெற்றுவாங்களே அப்படின்னா, நீ போய் சொல்லு போன்னு சொன்னாராம். அந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடிட்டு போயிட்டு சொன்னாராம், சலாம் பாய், இப்போ நீங்க என்ன பண்டிகை கொண்டாடுறீங்கன்னு. ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாதா, நீங்க கொண்டாட வேண்டிய பண்டிகை நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. என்னையா சொல்றீங்க, எதுக்கு பண்டிகை? ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்தாருல்ல, அதை நினைவு கூறும்படிதான் நாங்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறோம். ரீசனா நீங்க தான் அதை கொண்டாடணும், நீங்க மறந்துட்டீங்க, நாங்க கொண்டாடுறோம்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, இன்னும் அவங்ககிட்ட இன்னும் பேசலாம் சொன்னாலாம். சரி, அங்க ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினானா அப்படின்னு கேட்டார். அவர் கொஞ்சம் யோசிச்சாராம். பலி செலுத்தான் கொண்டு போனான், ஆனால் செய்யல, பலி செலுத்தல. ஆனால் உனக்காக எனக்காக கொல்கோதா மலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பலி செலுத்தினார்களே, அவர் மூலியமா ரட்சிப்பு உண்டானது, இது உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்ப அந்த முஸ்லிம் யோசிக்க ஆரம்பிச்சு அவரோடு கூட இவர் பேச பேச ஆண்டுடைய சத்தியத்தை சொல்ல இன்னைக்கு சத்தியத்தை சொன்ன ஊழியக்கார் மறிச்சுட்டாராம். இப்ப சத்தியத்தை கேட்ட அந்த முஸ்லிம் ஒரு ஊழியக்காரர் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாராம். அல்லேலூயா. இதை ஏன் சொல்லுகிறேன்னா, நாம போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லாவிட்டால் அவளுக்கு இயேசுவை குறித்து என்ன செய்யாதே, தெரியாது. நமக்காக பலியானவர் இயேசு. எதுக்காக? நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக கல்வாரியிலே பலியாய் ரத்தம் சிந்தினார். அவர் சொன்னார், என்னால என்று உங்களுக்கு என்னல்ல, ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த ஒரு வாழ்க்கை அல்ல, நான் மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறேன். ஒன்னு பரலோகம், இல்லது பாதாள். நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய பிள்ளையாய் வாழும் போது பரலோகத்துக்கு போகலாம். இல்லாவிட்டு அங்கதான் போனோம், பாதாளும். இதை நாம் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாக்கா அநேக ரட்சிப்புகளை நடத்தப்படுவார்கள். அவருடைய ரட்சிப்பு காரணமாய் நீங்க இருப்பீங்க. பரலோகத்தில் உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகும். அல்லேலூயா. இங்க பார்க்கிற மோசேயும் மாரோனும் ஆமென் பயப்படல. பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு என்ன கிடையாது, பயப்படல, வெக்கப்படல, கூச்சப்படல. நாம பயப்படுகிறோம், வெக்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம். ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் சொல்லி ஆண்டவர் என் கூட இருக்கா சொல்லி, சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவர் செய்யறவங்க கூட
இருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? போய் தைரியமா சொல்ல. அடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 12:28. இஸ்ரவேல் புத்திரர் போய் இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சொல்லுங்க எப்படியே செய்தார்கள்? மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த மோசேயும் ஆரோனும் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஜனங்கள் போய் அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. எதுன்னு புரியுது? இப்போ ஆண்டவர் ஊழியக்காரருக்கு செய்றாரே, ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த ஊழியக்காரர் விசுவாசிகளுக்கு சொல்றாங்க. இங்க என்ன சொல்லுது? கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கு கட்டளையிட்டதை ஜனங்கிட்ட சொன்னாங்க. ஜனங்கள் போய் அப்படியே சொல்லுங்க. ஜனங்கள் போய் அப்படியே வார்த்தையே வரலையே. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. ஜனங்கள் போய், சகோதர பக்கம் சத்தம் வரல. ஜனங்கள் போய் அப்படியே செய்தார்கள். நீங்கள் செய்கிறீர்களா? பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. நீங்க செய்றீங்களா? கட்டளை இருந்து செய்றீங்களா? அவங்களும் விசுவாசிதான் ஜனங்கன்னு சொல்லுது. எந்த ஜனங்க? இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்திலிருந்து மீட்டெடுக்க வந்த ஜனங்க தான் அவங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தான். நீங்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தானே. நாங்க ஜனங்களை விசுவாசின்னு அவர் அழகான செய்றாரு சொல்ற. அப்ப ஜனங்க தான் செய்வாங்க, விசுவாசி செய்ய மாட்டாங்களா? அல்லேலூயா. என்ன செய்தார்கள் இவர்கள்? ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் ஒரு ஆட்டை பலி செலுத்தி, ஒரு வயது உள்ள கெடா, ஆடை கெடாவா, ஆட்டு கெடாவா, ஆடை செய்யுங்க, பலி செலுத்தி அதன் ரத்தத்தை வாசல் நிலைகளை பூசுங்க. அல்லேலூயா. அந்த ஆட்டை என்ன செய்யுங்க? நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. வாசிங்க 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 5ஆம் வசனத்திலிருந்து 12:5. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது, ஆணு, ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்தேன். இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரு சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாயும் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடிய காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியா இருக்கிறதை அக்கினியில் சுட்டீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஒரு பஸ்கா பண்டிகையை கொண்டாட சொல்லுகிறார். என்ன பஸ்கா? ஒரு ஆட்டை அடித்து அதை ரத்தத்தை நிலைக்காட்டில் பூசிட்டு அந்த ஆட்டை எப்படி சாப்பிடணுமா? சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடு அதை புசிக்கணும். பச்சையா சாப்பிடக்கூடாது, அவிச்சு சாப்பிடக்கூடாது. செய்யணுமா? நெருப்புல சுட்டதாய் புசிக்கணும். அதை நீங்க புசிக்கிற விதம், உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் காலில் பாதரட்சை தொடுத்து கொண்டு உங்கள் கைகள் தடி பிடித்து கொண்டு அதை தீவிரமாய், இதைதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு. மோசே ஜனங்கிட்ட சொல்றாங்க,
ஜனங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே செய்தார்கள். அல்லேலூயா. அந்த ரத்தத்தை வாசல் படியிலே ஏன் பூச சொன்னாரு? அன்னைக்கு ராத்திரி யார் வரப்போறது? சங்கார தூதன் வரப்போறான். வந்து எந்த வீட்டு வாசல்ல அந்த ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற தலைச்சன்பிள்ளைகளை சங்கரிக்கும்படியாக வரப்போறான். அல்லேலூயா. எங்க வரப்போறாங்க? சங்காரத்தூதன் எங்க வரப்போறான்? அந்த எகிப்து தேசம் முழுசும் வரப்போறான். யார் வீட்டு வாசல்ல அந்த ரத்தம் தெளிக்கப்படலையோ அந்த வீட்டில் இருக்க தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணும்படி வரப்போறான். இப்ப இவங்க ஆண்டு சொன்னபடி செய்யாவிட்டால், ரத்தத்தை தெளித்து அந்த வாசல பூசா இருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? சகோதரி போ சத்தம் வரலையே. என்ன நடந்திருக்கும்? ரத்தத்தை பூசாத எகிப்தில் இருந்த எகிப்தியருடைய எல்லார் வீட்டிலையும், பார்வோன் அரண்மனையிலிருந்து அடிமையான வீடு வரைக்கும் எல்லா வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது சாவில்லாத வீடு இல்ல. எல்லாரும் என்ன செய்றாங்க? ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க எல்லாரும் வீடும். ஆனா அந்த ரத்தத்தை பூசின இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுல ஒரு சாவும் இல்லை. ஏன்? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். ஆகினால் இவருடைய வீட்டில் என்ன கிடையாது? சாவு கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றார், உங்க எல்லார் வீட்லயும் குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்பம் நீங்க என்ன செய்யணும்? செபிக்கணும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா நாம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? குடும்ப ஜெபமும் பண்றது கிடையாது, தனி ஜெபமும் பண்றது கிடையாது. ஐயா அங்க ரத்த தெளிக்க சொன்னாரு, அதனால சங்காரம் வச்சாரு. இங்க நாங்க ஜெபிக்கா விட்டா என்னவா? வாங்க எசேக்கியேல் புத்தகத்துக்கு வாங்க, 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மன்னிக்கவும், 9ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனம். எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க 5-6 வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். ஆமென். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? என்ன புரியுது? புரியுது? ஓகே. என்ன புரியுது? இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தனை அனுப்புறார். யார? அடையாளம் போட ஒருத்தனை அனுப்புறார். சொல்றாரு, எருசலேம் நகரம் எங்கும் போய் நகரத்துக்குள் செய்யப்பட அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற, ஆண்டவரே இப்படி அநியாயம் பண்ணாலே இவளை ரட்சின்னு சொல்லி தேசத்துக்காக கதறி அழுகிற ஒவ்வொருடைய நெற்றியில் என்ன செய்? அடையாளம் போடு. இவங்க ஜெபிக்கிற மனுஷன் என்பதற்கு அடையாளம் போடு. பின்னாடி ஒருத்தர் அனுப்புறார், நீ என்ன செய்? போயிட்டு யார் நெத்தியில அடையாளம் இருக்கிற அவங்கள விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் செய்ய போட்டு தள்ளுன்றார். அல்லேலூயா. இதை எங்க ஆரம்பிக்கணுமா? எங்க ஆரம்பிக்கணுமா? பரிசுத்த ஆலயத்தில் துவக்குங்கள் என்று காதுகளை கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே இருந்த அல்லேலூயா. யாரு ஆரம்பிச்சாரா? எங்க ஆரம்பிச்சாரா?
அப்ப மூப்பராய் இருந்தாலும் என்ன பண்ணணும்? இல்ல, இது ஜெபம். மூப்பராய் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதாவது அப்பத்தி மூப்பர்னா சபையுடைய ஊழியக்காரர். இதுல பேதுருல அழகா சொல்லப்பட்டிருக்கு, மூப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்போ நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணா என் நெத்திலே அடையாளம் போடப்படும். நான் ஜெபிக்காமல் இருந்தால் என் நெத்திலே அடையாளம் போடப்படாது. சங்கார தூதன் வருவான், முதல்ல எங்க வருவான்? ஆலயத்துக்கு வருவான். ஆலயத்துல ஊழியக்காரங்க நெத்திலே அடையாளம் இருக்கா பாப்பா, இல்லையா போட்டுத்தல். அடுத்து அசிஸ்டன்ட் யாரு இருக்குது, அடுத்து யாரு இருக்குது, அவங்கள முதல்ல போட்டுத்தல். அப்புறம் விசுவாசிங்க யாரெல்லாம் இருக்கு, யார் நெத்திலே அடையாளம் இல்லை, அத்தனை பேரும் செய்யும். இப்ப புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னார், வாசல் நிலைகளை ரத்தத்தை தெளியுங்க, அப்போது என்ன செய்யப்படும்? சங்கார தூதன் உங்க வீட்டை விட்டு தள்ளி போயிடுவான். இங்க எசேக்கியேல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? செபிக்கிறவனை நெத்தியில அடையாளம் போடு, அவங்களை விட்டுட்டு மிச்சம் எல்லாரும் என்ன செய்ய, வெட்டு தள்ளுன்ற. இப்ப சபையில இருக்கிற மூப்பர் இடத்துல முதலாவது செய்றாங்க, தொடங்கினார்கள். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற நாம, கேட்டுக் கொண்டிருக்கிற நாம் செபிக்காதவர்களாய் இருப்போமானால், பேதுருல வேதம் சொல்லுது, லோத்துவ குறித்து சொல்லுகிறது, சோதோம் குமரால அவங்க ஜனங்களை பார்த்து அனுதினம் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். யாரு? பேதுரு. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7-8 வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அதை கண்டு கேட்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டு அவன் என்ன செஞ்சான்? ஆகினால அவனை நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது, அவனை ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆயிரம் அந்த சோதம் குமரா பட்டணத்திலிருந்து அவனை என்ன செஞ்சார்? வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம் தேசத்துல எவ்வளவு பார்க்கிறோம், எவ்வளவு அருவருப்புகளை பார்க்கிறோம். நாள்தோறும் பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, வேசித்தனம் நடக்கிறது, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, குடி பழக்கம், போதை பழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. அவரை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யல? பாதிக்கப்படல. ஐயோ ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க மனம் திரும்பணுமே, இவங்க ரட்சிக்கப்படணுமே, இவங்க எதிர்காலம் பாதாளத்துக்கு போவாங்களே சொல்லி நீங்க என்ன செய்யல? இருதயத்துல பாதிக்கப்பட்டு முழங்கால் போட்டு அவர்களுக்காக என்ன செய்யல? செபிக்கல. அப்படி செபித்தா உங்க நெற்றியிலே அடையாளம் போடப்படும். அல்லேலூயா. ஜெபிச்சா என்ன போடப்படும்? அடையாளம் போடாவிட்டா சங்காரம் பண்ணப்படும். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது என்ன செய்யணுமா? இது கட்டளை தானே, ஆண்டவர் சொன்னது தானே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. அட்லீஸ்ட் 1 மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சொன்னாரு. இந்த கட்டளையை நாம கீழ்ப்படிய விட்டால் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்காது, பரலோகம் கண்டிப்பா போக முடியாது. செபிக்காத மனுஷன் பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. இந்த மோசேயை சொன்னதையும் ஆரோன் சொன்னதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு என்ன செஞ்சாங்க? அப்படியே செய்தார்கள். ஆட்டை என்ன செஞ்சாங்க? அடித்தாங்க. ஆட்டை அடிக்கதான் பலி. நாம செய்ய வேண்டியது சோத்திர பலி. அல்லேலூயா. நாம செலுத்த வேண்டிய பலி என்ன பலி? சோத்திர பலி. நம்ம செபித்தா துதிச்சா ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டாகும். நம்ம இப்ப கண்கூடாய் பார்க்கிறோம். அருமையான தமிழ்நாட்டின் சபாநாயகர் ஜேடிசி பிரபாகரனை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சாட்சி கொடுத்தார். ஏற்கனவே சாட்சி சொன்னேன், இப்போ சாட்சி அணுகி தினந்தோறும் 1000 சோத்திர பலிகளை அவர் செய்வாராம், செலுத்துவார். புக்கை வச்சுட்டு 1000 சோத்திர பலி பண்ணுவாராம். சபைக்கு உட்கார்ந்துட்டு 1000 சோத்திர பலி பண்ணிட்டு தான் வெளியே வருவாராம். அல்லேலூயா. ஒரு கேட்டாரா, உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் வான்னு சொன்னா, எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் ஆலயத்துக்கு போய் இதை வாசிக்காம வெளியே வர மாட்டேன்னு சொல்லுவாராம். ஆகையினால்தான் அவரை தேவன் என்ன செஞ்சாரு? சபாநாயகரை உயர்த்தி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆராதனை வீரனுக்கு
ப்ரமோஷன் நிச்சயம். நம்ம ஆராதிக்கிறதும் கிடையாது, வீட்டில தான் ஜெபிக்கிறது கிடையாது, வீட்டில தான் ஆராதிக்கிறது கிடையாது. சபையில வந்து சேர்ந்து கை தட்டி நல்ல வாய்த்து நல்லா பாடி சோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியோடு ஆராதிங்கன்னு சொன்னாலும் வாயில ஜிப்பு தான் போட்டு வச்சிருக்கமே தவிர ஜிப்பர் ஓபன் பண்ண மனசு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்றுச்சோட ஆராதிக்க முடியல. போய் ரேஷன் கடையில் 2 மணி நேரம் என்ன செய்வாங்க, லைன்ல நிப்பாங்க. அப்ப காலுக்கு எப்படி பலன் வரும்னு தெரியாது. வேற எங்கேயாவது என்ன செய்வாங்க, வேலைக்கு போவாங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வாங்க. அப்பெல்லாம் கால் என்ன செய்யாத வலிக்காது. ஆனா சபையில வந்து ஒரு அரை மணி நேரம் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு மாத்திரம் என்ன செய்யும், எனக்கு கால் வலிக்குது, உடம்பு முடியல. வேதம் சொல்றது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது இருதயத்தின் வேண்டுதல் மனமகிழ்ச்சியா இருக்குன்னா எப்படி? கர்த்தரை சந்தோஷமா கரங்களை தட்டி அவரை துதித்து துயரத்தை மறந்து அவரை துதிச்சு நீங்க பாடி ஆராதிச்சா உடைய பலவீனெல்லாம் எங்க போன தெரியாது. அல்லேலூயா. நாம கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதி. ஆண்டவர் கட்டளை இட்டதை என்ன செய்யணும், செய்தார்கள். இன்னொன்று பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் பஸ்காவை என்ன செஞ்சாங்க, புசித்தார்கள். என்ன புசிச்சாங்க, பஸ்காவை புசித்தார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு பஸ்காவை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு, பஸ்கா கொடுத்திருக்கிறார். என்ன பஸ்கா? அங்காவது ஆடு, இங்கு இயேசு கிறிஸ்து தன்னையே பஸ்கா பலியாக தன்னையே செஞ்சாரு, அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்கு செய்றாரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6 சொல்லுகிறார், என் சரீரத்தை புசியாம் ரத்தத்தை பானம் பண்ணாலும் இருந்தால் அவனுக்குள்ள என்ன கிடையாது, ஜீவன் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள், பஸ்கா புசித்தார்கள். அதுல இங்க தொடர்ந்து வாசிச்சா எவன் பஸ்கா புசிக்கவில்லையோ அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய பஸ்கா, ஆண்டுடைய திருவிருந்து, ஆண்டுடைய பந்தியை அசட்டை பண்ணுகிற அநேகரா இருக்கிறார். சுத்திகரிப்புக்கு வருவதில்லை. ஒருவேளை வரலனால மறுநாள் வந்து இப்ப ஜெபம் பண்ணிட்டு கலந்துங்கன்னு சொன்னா அதுக்கும் மனதில்லை. திருவிருந்து தானே, அது என்ன ஒரு ரொட்டியும் ஒரு திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா? அவருடைய மேன்மை தெரியல, அவருடைய விலை மதிக்க முடியாத அந்த உன்னதமான காரியம் அனைவருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆகையினால ஈஸியா நினைச்சாங்க, அசட்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுடைய சரீரம், அதையே புசிக்க நமக்கு பானமாய் கொடுத்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்தின் உயர் பதவியில் இருக்கிற யாரு? இந்தியாவின் உயர் பதவியில் இருக்கிற யாரு? ஜனாதிபதி. அடுத்திருப்ப யாரு? பிரதமர், துணை ஜனாதிபதி. தேசத்தின் மாநிலத்தின் முதல்வர்கள், கவர்னர்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் நினைத்தாலும் இந்த கர்த்தருடைய சரீர ரத்தத்தையும் புசிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த மேன்மையானதை நாம் எவ்வளவு ஈஸியா அசட்டை பண்ணிட்டு போறோம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, யோவான் 6 வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள ஜீவனை இல்லைன்றார் ஆண்டவர், உயிரை இல்லைன்றார். ஆண்டுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கிற நமக்காய் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிற நமக்குள்ள அந்த ஒரு கிருபை ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதை நாம் அசட்டை பண்ணுவோம்னால் நமக்குள்ள என்ன இல்லையா, ஜீவன் இல்லையா. அடுத்த வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாள் ஆண்டவர் எழுப்புவார்.
நான் சொல்லுவேன், திருவிருந்து எடுக்கிற அத்தனை பேர் எங்க போவாங்க? சந்தேகமா இருக்குல்ல? அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவங்க பரலோகம் போவாங்க போக மாட்டாங்க. சரி, நீங்க உங்களுடைய சர்ச்சை. திருவிருந்து எடுக்காதவங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? திருவிருந்து எடுக்கவே தகுதி இல்லாதவங்க ஆண்டுடைய வருகைக்கு போக எப்படி தகுதி உள்ளவர்களாய் மாறுவார்கள்? அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கவே தகுதி இல்லாத, ஐயோ நான் பசுத்தமா இல்ல, திருவிருந்து எடுக்க மாட்டேன். அப்ப ஆண்டுடைய வருகையில நீங்க எப்படி ஆண்டுடைய கூட போக முடியும்? நம்ம சபையில மாசத்துக்கு ஒரு முறை கொடுக்கிறோம். சில சபையில 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க, சில சபையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அவங்க சொல்ற காரணம், நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தமா இல்ல, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரம் பாஸ்டிங் போட்டு ஒரு வாரம் பரிசுத்தமா இருந்து ஆண்டுடைய அந்த திருவந்த பயபக்தியா புசிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி புசிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. காரணம் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், அப்ப அந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒரு வாரம் சுத்திகரிக்கும் போது ஆண்டவர் வருவார். இன்னைக்கே வந்தா என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் சொல்றது புரியுதா? நாம மாசம் மாசம் கொடுக்கிறோம். நான் சொல்றது மாசம் மாசத்தை விட வார வாரம் கொடுக்கலாம். ஏன்? தினந்தோறும் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நாம் ஆயத்தம் முழுவலா இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க அந்த வசனத்தை. அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:46. தேவனுடைய ஆலயத்தில் அனுதினமும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பங்கள் விட்டார்கள். தினந்தோறும் திருவிருந்து எடுப்பது என்ன கிடையாது, தவறு கிடையாது. ஆனா தினந்தோறும் எடுக்கிற அளவுக்கு நாம் பசுத்தமுள்ள ஜீவியம் வாழ வேண்டும். அப்படி தினந்தோறும் பசுத்தமுள்ள ஜீவியம் வாழ்ந்தாதான் ஆண்டுடைய வருகை எப்ப வந்தாலும் போக முடியும். அல்லேலூயா. இல்லாவிட்டா நம்ம திருவிந்துக்கு முன்னாடி சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தி திருவிந்து எடுக்க முடியாது. அன்னைக்கு ஆண்டு வந்தாதான் போக முடியும். இல்லாவிட்டா செய்ய முடியாது, போக முடியாது. அகில அருமையான தேவ சொன்னமே, கர்த்தர் கொடுத்த அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்க அதை தவற விடாமல் ஒவ்வொரு மாதமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தாழ்த்தி, யாரோட மனக்கசப்பு இருந்தா அவரோட ஒரு ஒப்புரவாயி, ஏன்னா அது விலையேற முடியாது, விலையேற பெற்றது. அதை நாம பானம் பண்ண என்ன செய்யணும்? எதையும் விட்டு கொடுத்து ஒருவரோட ஒருவர் கசப்பைய வைராக்கியத்தை விட்டு அவரோட ஒருமனம் ஆகி எந்த விட முடியாத பாவத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஒப்புரவாகி பசுத்தமாகி அந்த ஆண்டுடைய பஸ்காவை என்ன செய்யணும்? புசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இது மோசேக்கு ஆரோனுக்கும் தேவன் கட்டளையிட்டதை ஜனங்கிட்ட சொன்னாங்க. ஜனங்கள் அப்படியே செய்தார். இன்று ஆண்டவர் என்னிடத்துல பேசி உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் என்னிடத்துல பேசி உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? அதன்படியே செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். அதே யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். அப்படி என்ன செய்தான்? ஆண்டு என்ன கற்பித்தாரு? சொல்லுங்க. 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கு என்ன கட்டளையிட்டாரு? என்ன செய்தான்? அல்லேலூயா. யாத்திராமுகெல்லாம் படிச்சீங்கல்ல, படிக்கும்போது அந்த அதிகாரம் வரும்போது அது சம்பவம் நல்லா வரணுமே. இங்கு ஆண்டவர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை
கட்டும்படி அதனுடைய அகலம் நீளம் என்ன பலகையில் செய்யணும், எந்த உலகத்தில் செய்யணும், எதுல என்ன செய்யணும், பலகை செய்யணும், என்ன ஆணி அடிக்கணும், என்ன நூல்ல செய்யணும், எல்லாமே ஒரு பிளான் பண்ணி கொடுத்துட்டார். யார்கிட்ட கொடுத்தாரு? மோசேயிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ மோசே வந்தா ஜனங்கிட்ட சொன்னா இதை இப்படி இப்படி செய்யுன்னு சொன்னா அவர்கள் அப்படியே செய்தார்கள். இப்ப வேதம் சொல்றது, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம். அடுத்த வசனம், இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியிலே வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. என்ன மரத்துல செய்ய சொன்னாரு? சித்தீம் மரத்துல. தங்கத்தை ஒரு வேலைக்கு, வெண்கலத்துக்கு ஒரு வேலைக்கு, இரும்ப ஒரு வேலைக்கு, பலகைய ஒரு வேலைக்கு, மேல சிகப்பு நூல், பஞ்சு நூல், வெள்ளை நூல் எல்லாத்தையும் போட்டு பிரகாரம் பசுத்த ஸ்தலம், மகா பசுத்த ஸ்தலம் அழகா பிரிச்சு அருமையான செஞ்சாரு, செய்ய சொன்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, எந்த நீளம் அகலம் எப்படி இருக்க சொன்னாரு, அப்படியே மோசே செஞ்சா, செய்து முடித்தார். அல்லேலூயா. இங்கே 39ஆம் வசனம் அதிகாரத்துல வாசிங்க, 42ஆம் வசனம், 39, 42. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். அடுத்த வசனம். அல்லேலூயா. இப்போ மோசே கிட்ட தான் ஆண்டவர் பிளான் கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு? மோசே கிட்ட கொடுத்தார். ஆசர் கூட கட்டும். இப்ப மோசே தனியால செய்யல. அங்கு என்ன செஞ்சாரு? பெசலேயேல், அப்புறம் இன்னொருத்தர் அம்மே நல்ல பேர் அகோலியாவோ என்ன வரும், 2 பேருக்கு ஞானம்ல இருதயத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க, அந்த காரியங்களை செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் செய்யறாங்க, கூட்டம் செய்யறாங்க. மோசேக்கு ஆண்டு கொடுத்த பிளான் படி இந்த ஆசாரிப்பு கூடாரம் செய்யப்படுகிறது. அதாவது இவன் ஒரு ஆண்டு ஒரு அளவு கொடுத்து, இவன் ஒரு அளவு சொல்லி, இவன் ஒரு அளவு கொடுத்து, ஜனங்க ஒரு அளவு ஒன்று செய்யல. சொல்லுங்க, செய்யல. ஆண்டவர் என்ன மாதிரி கொடுத்தாரோ அதே மாதிரியை ஜனங்களிட்ட மோசே கொடுத்தார். வேதம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, எப்படியா? கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். கர்த்தர் வேலையெல்லாம், மோசே வேலையெல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை, சொல்லுங்க, மோசே அவர்களை, அல்லேலூயா. ஏன் மோசே ஆசீர்வதித்தான்? கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ அதை ஜனங்கிட்ட மோசே சொன்னா, ஜனங்க அப்படியே செய்தார்கள். அவர்களை மோசே மனதார ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கலாம்? அப்ப என்ன செய்யணும்? 7 மணிக்கு பிரேயர் என்ன செய்யணும்? சொல்லுங்க, 7 மணிக்கு பிரேயர் என்ன செய்யணும்? அப்புறம் சபையில ஒரு ஒழுங்குகள் வச்சிருக்குல்ல, அந்த ஒழுங்குகளை செய்யணும். ஒழுங்கா ஆராதிக்கணும், ஒழுங்கா பாட்டு பாடணும், ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா என்ன செய்யணும், கூடணும், ஐக்கியம், எல்லாம் என்னெல்லாம் சபைக்கு ஆவியான சொல்லுகிறதை காதுலன் கேட்க கடவன், கேட்டு அதன்படியே செஞ்சா மனசார. எபிரேயர் 13 அதிகாரத்துல அடிக்கடி சொல்ற வசனம் உண்டு. என்ன வசனம்? எபிரேயர் 13 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட செய்யுங்கள். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு வாரமும் துக்கத்தோடு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு கூட பாரு 11 பேர் வரல சபைக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்றாங்க. காலையில ஆராதிக்கிறீங்க, மாலையில வாங்கினா மாலையில பாதி பேர் கட் பண்றீங்க.
திங்கக்கிழமை சௌரி கூட்டத்துக்கு 2 பேர் வரீங்க, செவ்வாய்க்கு குடும்ப ஜபதி 2 பேர் வரீங்க, வெள்ளிக்கிழமை குடும்ப ஜபதி 2 பேர் வரீங்க. என்னைக்காவது நான் செவ்வாய்க்கிழமை வெளியே போயிட்டு அன்னைக்கு 10 பேர் வரீங்க, நான் இருந்தா 2 பேர் வரீங்க. அல்லேலூயா. இப்போ கற்பித்தபடியே செய்தால் மனசார என்ன செய்யும், மனசுல சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷமா இவங்களை என்ன செய்யலாம், ஆசீர்வதிக்க முடியும். இப்போ இதை பாத்தீங்களே, இன்னொரு வசனத்தை பாருங்க. யாத்திரம் 12:20 வசனம் வாசிங்க. யாத்திரம் 12:20. புலிப்பிடப்பட்ட யாதொன்றையும் 12:20. மன்னிக்க 16:20. யாத்திராகம் 16:20. மோசே சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா. அதே இஸ்ரவேல் ஜனங்க தான். மோசே சொன்னபடியெல்லாம் செஞ்ச அதே இஸ்ரவேல் ஜனங்க தான். இங்க என்ன பண்ணாங்க, அழகா சொல்லுது, மோசேயின் சொல் கேளாமல். கீழே சொல்றது, அவர்கள் மேல் மோசே. உங்களை மேல கோபம் கொள்ளணுமா, உங்களை ஆஸ்வதிக்கணுமா? எதுக்குமே உங்கள் மேல கோபம் கொள்ளணுமா, உங்களை ஆசீர்வதிக்கணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த சம்பவம் என்னன்னா, ஜனங்கள் மன்னாவை கேட்கிறார்கள், சாப்பாட ஆகாரம் கேட்கிறார்கள். ஆண்டவர் ஆனந்தம் செய்தாரே, மன்னாவை பொழிய பண்ணுகிறார். அல்லேலூயா. சுட விடிய காலையில் என்ன செய்யும், மன்னா பொழியும். நீங்க போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வாங்க, அதை இடிச்சு அப்பமா சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றார். ஒருத்தர் என்ன செய்தீங்க, நாளைக்காக எடுத்து வைக்காதீங்க, அன்னன்னைக்கு உண்டானதை எடுத்து வாங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடிகால மட்டும் அதை ஒன்று வைக்க கூடாதுன்னு சொல்றார். ஜனங்க என்ன பண்றாங்க, சரி நாளைக்கு காலையில வராம போனா என்ன பண்றது, இன்னைக்கு வந்துச்சு மண்ணா, நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது? இப்போ வீட்டுல தண்ணி வரும் பார்த்தீங்களா, என்ன பண்ணுவோம், கொடால தண்ணி நாளைக்கு வரலன்னா இருக்கிற அண்டா சண்டா அடுக்கு என்ன செய்வோம், ஆமா டம்ளர்ல கூட பிடிச்சி வச்சுப்பாங்க. இன்னைக்கு நாளைக்கு வரலன்னா என்ன பண்றது, அதால இன்னைக்கு என்ன செய்யலாம், இது போல நினைச்சிட்டாங்க. நம்ம கார்பரேஷன் குழா மாதிரி நினைச்சிட்டாங்க. நாளைக்கு மண்ணா வராவிட்டா என்ன பண்றது, சேர்த்து வச்சாங்க. ஆனா என்னாச்சா, பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. அதை பார்த்த உடனே மோசே என்ன வந்துச்சு, அல்லேலூயா. அப்ப அந்த மண்ணா ஒரு நாளைக்கு தாங்குமா, 10 நாள் தாங்காதா? இங்க ஆண்டோடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். எதை சோதிக்கிறாரு, விசுவாசத்தை. நம்ம சொல்றத கேட்கிறாங்களா? தினந்தோறும் மண்ணா அனுப்புன்னு சொன்னா ஆண்டவர் மண்ணா அனுப்புவார் என்பது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு சாப்பிட்டு இன்னைக்கு விட்டுருவாங்க, நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துலாம் அப்படின்னு சொல்றாரு. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து வச்சாங்க. சரி, ஆனா சனிக்கிழமை வந்த உடனே, வாரத்தின் ஓய்வு நாள் வந்த உடனே ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு என்ன செய்யுங்க, ரெட்டத்தனையா சேர்த்து வைங்க. என்ன செய்யுங்க, சனிக்கிழமை போங்க 2 மடங்கு சேர்த்து வைங்க. இன்னைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு மண்ணா எடுக்க போகாதீங்க, இதை எடுத்து வைங்க, என்ன செய்யாது கெட்டு போகாதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? வாசிங்க. மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அது 23 வாசிங்க. அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள், நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு
வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியா மீதியா இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள். அப்பொழுது அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. அப்பொழுது மோசே, இதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். அல்லேலூயா. அதே மன்னாதான், அதே இடம் தான். திடீர்னு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வரல, வாரத்துக்கு ஒரு நாள் ஃப்ரிட்ஜ் வரல. அல்லேலூயா. அதே மன்னாந்திரம் தான், அதே மன்னாதான். ஒருவேளை அவங்களுக்கு குழுகுல அந்த ஓய்வு நாளுக்கு முன்ன என்னதுல ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜ் இல்லை அவங்க கிட்ட. ஆனா மற்ற நாள் எடுத்து வச்சா என்ன ஆயிடுது? கெட்டு போகுது. ஆனா அன்னைக்கு எடுத்து வச்சா என்ன ஆகுது? நல்லா இருக்கு. இது யாருடைய காரியம்? யாருடைய செயல்? தேவனுடைய செயல். அல்லேலூயா. ஆனா ஜனங்க என்ன பண்றாங்க? நாளைக்கு தேவனை இன்னைக்கு எடுத்து வைக்கிறாங்க, கெட்டு போகுது. ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டதினே சேர்த்து வைங்க, நாளைக்கு போவாதீங்க, நாளைக்கு போனா மண்ணா இருக்கான்னு சொல்றாரு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்களேன். அடுத்த வசனம். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள் பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, எந்த மட்டும் என் கட்டளையை கை கொள்ள மனசு இல்லாம இருக்கு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாதீங்க, வீட்டுல இருங்க ஐயா, ஆண்டவர் சேர்த்து கொடுப்பாரியான்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? ஐயா போகாதுன்னு சொல்ல, போறவங்க சொல்றேன். எவ்வளவு பேரா? அது உண்மைதான். அல்லேலூயா. சனிக்கிழமை ரெட்டத்தினே கொடுக்குற. நானே செல்போன் கடை, ரீசார்ஜ் கடை வச்சிருக்கும் போது வாரம் ஜனங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல வியாபாரம் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வைங்க, சர்ச்சைக்கு போறீங்களா, போயிட்டு 10 மணிக்கு மேலே அந்த கடையை திறகுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டோம்? ஞாயிற்றுக்கிழமை முழு லீவு தான். ஆண்டவர் எங்களுக்கு பழக்கப்பட்ட கஸ்டமர்னால நாளைக்கு கடை இருக்கா சொல்ல முன்னானே ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அது நீங்க கடை வச்சிருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு நாளை கனப்படுத்தினால், ஆண்டு சொல்ல, என்னை கனப்படுத்துகிறவளை, அல்லேலூயா, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள். எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய ஆராதனை விட்டுட்டு போறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு சில பேர் எப்படிதான் வீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டுடைய சபையில ஆண்டுடைய ஆராதனை இருக்கு, இன்னைக்கு ஆராதிப்பாலே நம்ம ஆராதிக்கல, வீட்டில் இருக்கிறோமே, மனசு எப்படி கல்லா இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. திங்கட்கிழமை சகோதரிக்கு ஜெபத்துல, செவ்வாய்க்கிழமை குடும்ப ஜெபத்துல, புதன்கிழமை ஜெபக்குழு கூட்டத்துல, வேலைக்கிழமை ஜெபக்குழு கூட்டத்துல, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல, எப்படிதான் வீட்டில் இருக்க மனசு வருது? வேலைக்கு போனவங்களை பத்தி நான் பேசல, வேலைக்கு மற்ற இடையில விடப்பட்ட நாட்கள்ல வீட்டில இருந்தே வராம எப்படி மனசு இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை குடும்ப ஜெபம் இருக்கு, காலையிலிருந்து சாயந்தரம் வீட்டில் இருக்கிறோம், அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் 7 மணிக்கு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவோன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. திங்கட்கிழமை சகோதரி இருக்கு, காலிலேருந்து வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு போய் ஜெபம் பண்ணுவோன்ற மனம் வர மாட்டேங்குது. வெள்ளிக்கிழமை உபவாசம் 11 மணி 1 மணி இறக்க 2 மணி நேரம் தான், போய் ஜெபம் பண்ணுவோன்ற மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்க முடியும்? அல்லேலூயா. இந்த மோசேக்கு என்ன வந்ததா சொல்லுங்க? மோசேக்கு என்ன வந்தா? மோசேயின் சொல் கேளாததினாலே மோசேக்கு என்ன வந்ததா? கோபம் வந்ததா. ஏன்னா மோசே அவனுடைய வார்த்தை சொல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மோசே சொல்லி இருக்கிறார். இங்கு மோசேக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்யறாரு. 28ஆம் வசனத்துல, 28ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய கட்டளையும் கற்பனையிலையும்
ஆண்டவர் டைரக்டா சொல்லாம ஒரு ஊழியக்கார வச்சு சொல்றாரு. அதை ஜனங்கள் கை கொண்டு வாழ்ந்தால் அவருக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. கை கொள்ளாத போகும்போது கோபத்துக்கு ஆளாக வேண்டியது. கோபத்துக்கு ஆளாகும் போது அதுக்கு உண்டான பலன்கள், கோபத்துக்கு உண்டான பலன்கள் குடும்பத்துல கிடைக்குது. அப்ப குடும்பத்துல வறுமை போல, தரித்திரம் போல, வியாதி போல, பிரச்சனை போல, போராட்ட நேரம் நீங்களா எப்படி நீங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் சொல்லுகிறதை செய்யணும். ஆண்டுடைய கட்டளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படிந்தால், கட்டளைகளை கை கொண்டால் நாம் ஆசீர்வாதமா இருக்கலாம். நிச்சயமா நாம் பரலோகத்துக்கு போகலாம். நாம் எழுந்து அப்படியே ஜெபிக்கலாமா?